இந்த வீடியோவில் நம்ம C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட்டா இல்லைன்ட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சேம் இதே ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்தோம். அதில் வந்து நம்ம என்ன கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து நம்ம கொடுத்துருப்போம், லோயர் கேஸில் கொடுத்துருப்போம், அப்பர் கேஸில் கொடுத்துருப்போம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ASCII வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ch என்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்னால கேட் அப்படின்ற டைப் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட். ஸோ இந்த கிளியர் ஸ்க்ரீன் என்ற மெத்தட் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து cout ஆப்ஜெக்ட். இந்த cout என்ற ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OStream என்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தான் cin ஆப்ஜெக்ட்டும். cin ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா iStream என்ற கிளாஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த OStream iStream என்ற கிளாஸ் வந்து IOStream அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் டாட் ஹெச் என்ற ஹெடர் ஃபைல்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஹெடர் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு include iostream.h. நெக்ஸ்ட் cout என்ற ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஷன் ஆப்ரேட்டர். டபுள் கோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஏ கேரக்டர் ஸ்லாஷ் என்டர் பண்ணுறதுக்கு cin ஆப்ஜெக்ட் ch என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப். ஸோ ASCII வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ch greater than or equal to இது ஒரு கண்டிஷனாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர், இது இன்னொரு கண்டிஷன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ch என்ற வேரியபிள் என்ன கேரக்டர் இருக்கோ அது greater than or equal to 97 கொடுங்க, அதாவது லோயர் கேஸ். ஓகே, லோயர் கேஸில் ஏ. ஸோ ஏஆர் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா Z வரைக்கும் இருக்கணும். ஸோ ch less than or equal to ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122 ASCII வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் கேஸுக்காக, ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸுக்காக. ch greater than or equal to அப்பர் கேஸ் A வந்து பார்த்தீங்கன்னா 65 ASCII வேல்யூ. அண்ட் ஆப்ரேட்டர் ch less than or equal to 90. ஜெட்டுக்கு அப்பர் கேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூ வந்து 90. ஓகே, ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். நாட்டில் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஓகே. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா cout ஆப்ஜெக்ட் ch என்ற வேரியபிள் இஸ் ஆல்ஃபபெட். அப்படி கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா cout ஆப்ஜெக்ட் ch வேரியபிள் இஸ் நாட் ஏ ஆல்ஃபபெட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா getch என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். getch என்ற மெத்தட் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காக. இந்த கிளியர் ஸ்க்ரீன் மெத்தடும் getch என்ற மெத்தடும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா conio.h என்ற ஹெடர் ஃபைல்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணணும். include conio.h. A என்டர் பண்ணுறேன், A is alphabet. C என்டர் பண்ணுறேன், C is alphabet. Z என்டர் பண்ணுறேன், Z is alphabet. At என்ற சிம்பிள் வந்து என்டர் பண்ணுறேன், at is not a alphabet. ஓகே.